அது இல்ல. ஆனா பன்னீர்செல்வமும், தினகரனும் அதுதானே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க இதே விவாத பொருள வந்து பன்னீர்செல்வம் கிட்ட கேட்டதுண்டா? பன்னீர்செல்வம் பாரதிய ஜனதா கட்சி காப்பாத்தும், அவருக்குரிய குருக்கள்லாம் காப்பாத்துவாங்கன்னு தானே இருந்தாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? அவங்க நேற்று வரைக்கும் உங்கள காப்பாத்த வந்துட்டாங்க. எங்கள காப்பாத்தல. நாங்க போய் யார்கிட்ட நிக்கல. நாங்க நீங்க தானே வந்து சார் டெல்லி போனீங்க. நாங்க டெல்லிக்கு போனோம்னா, டெல்லியில தமிழ்நாட்டு பிரச்சனைகள எடுத்து சொல்றதுக்கு தான் போனோம். அதிமுக கூட்டணி சேரணும்னு போகல. அ அந்த மாதிரி எண்ணத்தோட போயிருந்தா டெல்லியில இந்த முடிவு வந்திருக்கும். நே டெல்லியில பேசி முடிச்சது உடனே அமித்ஷா போட்டுட்டார். நீங்க ஒத்துக்கல. எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையா நீங்க ஒத்துக்கல. அது அவ இங்க அவ ஊர்ஜிதம் அவருடைய ஆயிடுச்சு. அவருடைய எண்ணத்த போட்டாரு. அதே டெல்லியில போட்டிருந்தா ஏன் 5 முறை வந்து இது ஃப்ளெக்ஸ் போர்ட் மாத்துனாங்க? ஏன் 12 மணிக்கு பிரஸ் மீட் வச்சுட்டு மாலை வரைக்கும் காத்திருந்தாங்க? அப்ப எப்ப பேச்சுவார்த்தை நடந்தது? கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த இடத்துல? அனௌன்ஸ்மென்ட் மட்டும் தான் அன்னைக்கு அன் நடந்தது ஐடிசில. அனை பேச்சுவார்த்தை எப்ப நடந்தது? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் எதை எதிர்பார்த்தாரோ, எது இந்த கட்சிக்கும், தொண்டர்களுக்கும் சரியான மரியாதையும், நம்பிக்கையும் தரும்னு எதிர்பார்த்தாரோ, அது நடந்தது. அதனால நான் நான் அதுக்கு பிறகு தான் அந்த அரங்கத்துக்கே போனாரு.